வந்துட்டியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எவ்ரிடே பிஸியாக தான் இருக்கும், பட் லைஃப்பில் எங்கே போகிறோன்னு தான் தெரில. எல்லாரும் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க, பட் நான் மட்டும் இங்கே ஸ்டக் ஆகி நிற்கிறேன். ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எம்ப்டினஸ், பட் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் ஃபீலிங் லாஸ்ட் இன் லைஃப். வாழ்க்கையில் வழி தெரியாமல் நிற்கிற அந்த ஒரு உணர்வு. இந்த ஸ்டேஜில் தான் சிலர் கிவ் அப் பண்ணுவாங்க, சிலர் ராங் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க, சிலர் டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஆனால் இதே ஸ்டேஜ் தான் சிலர் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாகவும் மாற்றிருக்கு. இஸ் இட் ட்ரூ? எஸ். திஸ் வீடியோ ஃபார் யூ அண்ட் வி ஆர் ஹியர் ஃபார் யூ. லெட்ஸ் கோ. மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்பை தொலைச்சிட்டோமோ அப்படிங்கிற இந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஃபெயிலியர்ஸ் அண்ட் கம்பேரிஷன். பிடிச்சோ பிடிக்காமலோ பாஸ்டில் அவங்க செஞ்ச தவறுகள், நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சில மறக்க முடியாத மூமெண்ட்ஸ், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஜாபில் ரிஜெக்ஷன், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணது, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனது, ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறது, எல்லாமே தான். ஒரு தவறு செய்தால் தென் ஆஃப்டர் நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, ஆர் இந்த தப்பை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற கில்ட்டி, இந்த நினைவுகள் எல்லாமே சேர்ந்து முள்ளு மாதிரி உள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி ஒரு ஹெவியான வெயிட்டாக ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இஃப் யூ ஃபீல் லைக் தட், ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். கென்சுகி, எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இது ஜப்பானில் இருக்கிற ஒரு வகையான ஆர்ட் மெத்தட். நார்மலாக உடஞ்ச வெசலை தூக்கி போகிற மனநிலையில தான் நம்மில் அநேகர் இருக்கும். பட் உடைந்து போன நிலையில் இருக்கிற பிளேட்டோ, பவுலோ ஆர் டீ கப்போ, அதில் உள்ள விரிசலை சரி செய்கிறதுக்கு கோல்டு டஸ்ட் கலந்த ஒரு வகையான பிசினை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அதிகமான வேல்யூ உள்ள ஒரு ஆர்ட்டாக மாற்றுற ஒரு மெத்தட் தான் கின்சுகி. இது குறைவுகள் இல்லை அப்படின்னு சொல்லாது, பட் குறைவுகளில் மறைஞ்சிருக்கிற அழகை வெளியே எடுத்து காட்டி அதுக்கென்று ஒரு தனித்துவமான வரலாறு எழுதும். ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், பட் அது எண்ட் இல்லை. யூ ஹாவ் சான்ஸ். லைஃப்பில் பெருசாக டைரக்ஷன் இல்லாத மாதிரி தோணுதா? வேகமாக ஓடுற இந்த வேர்ல்டு அண்டு சோஷியல் மீடியாவில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி ஸ்மால் கோல் செட் பண்ணு. உன் லைஃப்பில் நீ என்ன செஞ்சுருக்க, என்ன செஞ்சிட்ருக்க, நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத நீ ஒன்று அனலைஸ் பண்ணிப்பாரு. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் பிஃபோர் தி ஸ்டெப் வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஓவர் திங்க் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, யூ கேன் ட்ரை திஸ். Right and through. It will be useful for you. Definitely you will be feel better. தனிமையான பிளேஸை சூஸ் பண்ணி sit alone and enjoy the nature. Then உங்களோட பாஸ்டில் நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற, உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிற அந்த நினைவுகள் எல்லாத்தையும் எழுது. எவ்ரிதிங். உன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? நீ எழுதிய அந்த நினைவுகள் எல்லாமே உன்னோடையது தான், பட் அது எப்போ உன்னை காயப்படுத்த ஆரம்பிச்சதோ அது உன்னோட இருக்கும் தகுதியை அது இழந்துருச்சு. உன் கூட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது இழந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு ரிலாக்ஸாக அந்த பக்கங்களை கிழிச்சு கசக்கி ஃபுல் ஹார்ட்டோட தூக்கி போடு. கிழிந்து போன பக்கங்களை நினைத்து கவலைப்பட்டா அந்த பேனாவால் அடுத்த பக்கங்களை எழுத முடியாது. கிழிந்த பக்கங்களைப் போல உங்களை காயப்படுத்தும் அந்த நினைவுகளையும் அங்கேயே விட்டுட்டு எழுந்துரு. வித் எ ஸ்மால் கமிட்மெண்ட் இன் யுவர் ஹார்ட். உன் வாழ்க்கையை எழுதுகிற பெண் இப்போ உன் கையில் தான் இருக்குது. அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற முடிவுகளும் இனி உன்னோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட். டுடே இஸ் யுவர் டே. நியூ லைஃப், நியூ பிகினிங். ஆல் தி பெஸ்ட். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஜஸ்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். தேங்க்யூ.